ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மசாலா பாஸ்தா. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசாலா பாஸ்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 2.5 டம்ளர் தண்ணி இந்த வானிலையில் விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதித்து வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த கப்பில் 1 கப்பு இந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். இதுவே சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எல்லாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இதிலேயே கொஞ்சம் அப்பப்போ நம்ம கிளறி தான் விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு மேலே பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா இந்த ஹீட்லேயே இது இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இப்போ எந்த பதத்தில் எடுக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இந்த பச்சை தண்ணி ஊற்றுறோம். இப்போ வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், அடுத்தது 1/2 கப்பு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட் ஒரு 1/4 கப்பு, குடமிளகாய் 1/4 கப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக இருக்குது, அது போட்டுக்கிறேன். அடுத்தது பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதும் நம்ம இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நம்ம கலந்த எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லா காய்கறிகளையும் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்க ஆசையாக சாப்பிட்ருவாங்க. நம்மளோட கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலா பாஸ்தா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.